ஹாய், வெல்கம் டு டூ யூ நோ சீரிஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கேன்பன் ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அதில் உள்ள ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேன்பன் ரிப்போர்ட் அப்படின்னா என்னென்னா, பல நிலைகளை கொண்ட ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டை பொறுத்து நம்மளோட ரெக்கார்ட்ஸை நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இப்படி குரூப் பண்ணுறதுனால எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் எந்தெந்த நிலையில் இருக்குன்னு நம்மளால் எளிதாக தெரிஞ்சுக்க முடியும். அதை பொறுத்து நம்மளோட தொழில் முறையில் எளிதான முடிவுகளையும் நம்மளால் எடுக்க முடியும். கேன்பன் ரிப்போர்ட்டில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அட்டைகளாக தான் காமிக்கும். எடுத்துக்காட்டாக நான் ஆர்டர் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன். இதில் எனக்கு கஸ்டமர் போடுற ஆர்டர்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புனா, நான் வந்துட்டு ஆர்டர் ஸ்டேட்டஸை பொறுத்து கேன்பன் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவேன். கேன்பன் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எடிட் திஸ் அப்ளிகேஷன் கொடுத்துக்கணும். ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போகிறனால ரிப்போர்ட் கொடுக்குறேன். கேன்பன் டைப்பில் ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போகிறனால கேன்பன் டைப்பை கொடுக்குறேன். பேஸ்ட் ஆன் த ஃபார்மில் எந்த ஃபார்மை பொறுத்து நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போகிறோமோ அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். குரூப் காலம் பை 3 விதமான ஃபீல்ட்ஸ்க்கு மட்டுமே நம்ம வந்துட்டு குரூப் பண்ண முடியும். என்னென்னா ட்ராப் டவுன், ரேடியோ பட்டன், லுக்அப். இந்த ஃபீல்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் குரூப் பண்ண முடியும். நான் வந்து இங்கே ஆர்டர் ஸ்டேட்டஸை வந்துட்டு ட்ராப் டவுன் ஃபீல்டாக வச்சுருக்கேன், அதனால் அதை கொடுக்குறேன். நேம் ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட் நேம் கொடுத்துட்டு கிரியேட் ரிப்போர்ட் கொடுத்தா நமக்கு வந்துட்டு ரிப்போர்ட் கிரியேட் ஆகிடும். ஆக்சஸ் இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறேன். பாருங்க, கேன்பன் ரிப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஆர்டர் ஸ்டேட்டஸை பொறுத்து நம்ம குரூப் பண்ணியிருக்கனால ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் தனித்தனி காலமாக குரூப் பண்ணி நமக்கு காமிக்குது. இதனால எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு எளிதான முறையில் தெரிஞ்சுக்க முடியும். பில்டில் இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் அடுத்து டெலிவரிக்கு மூவ் ஆகணும், இத்தனை ஆர்டர்ஸ் வந்து பில்டில் இருக்குது, இதை டெலிவரிக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எளிதான முறையில் முடிவு கூட எடுத்துக்க முடியும். ரிப்போர்ட் கிரியேட் ஆன பிறகு இயல்பாகவே சில ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கும். நமக்கு தேவையான ஃபீல்ட்ஸை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம எடிட் திஸ் அப்ளிகேஷன் கொடுத்துக்கணும். குயிக் வியூ அண்ட் டீட்டெயில் வியூ ரெண்டு இடத்துலையுமே நமக்கு என்ன லேஅவுட் தேவையோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் எனக்கு தேவையான லேஅவுட்டை தேர்ந்தெடுக்கிறேன். நேம்ங்கிறது கஸ்டமர் ஃபார்மோட லுக்கப்பாக இருக்கிறனால ஆல் கஸ்டமர் கொடுத்து கஸ்டமரோட விவரங்களையும் நம்ம காமிச்சிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு இமெயில் ஃபீல்டுக்கு பதிலாக கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிற ஃபீல்டு தெரியணும்னா நான் வந்துட்டு கிராண்ட் டோட்டல் ஃபீல்டை வந்துட்டு ஆட் பண்ணுவேன். இந்த இடத்துல எனக்கு இந்த இமெயிலுக்கு பதிலாக பிளேஸ் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிற ஃபீல்டு தெரியணும்னா பிளேஸ் ஆஃப் டெலிவரி ஆட் பண்ணுவேன். ஸ்டைலில் கான்ஃபிகர் கொடுத்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னென்னா ரெக்கார்ட்ஸை நம்ம கலர் ஃபார்மேட் பண்ணி காமிச்சிக்கலாம். இங்கே ஆல்ரெடி இருக்க ஃபார்மேட்டை கூட நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை நியூ ஃபார்மேட் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் கஸ்டம் கொடுத்து. நான் கஸ்டம் கொடுத்து நியூ ஃபார்மேட் வந்து கொடுக்குறேன். இங்கே நம்ம ஃபாண்ட்லாம் என்ன டைப்பில் இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்க முடியும். பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துக்கலாம். நான் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு சிகப்பு நிறம் கொடுக்குறேன். அப்ளை திஸ் ஃபார்மேட் பாரில் எல்லா ரெக்கார்ட்ஸ்க்குமா இல்லை செலக்டட் ரெக்கார்ட்ஸ்க்கான நம்ம கொடுத்துக்கலாம். நான் செலக்டட் ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறேன். என்னென்னா சென்னை டெலிவரிஸ் மட்டும் எனக்கு சிகப்பு நிறத்தில் காமிக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ பிளேஸ் ஆஃப் டெலிவரி ஈக்குவல்ஸ் சென்னைன்னு கொடுப்பேன். நேம் இந்த ஃபார்மேட்டில் ஃபார்மேட் நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு எனக்கு அது சேவ் ஆகிடும். டீட்டெயில் வியூலையும் இதே போல தான் நமக்கு என்ன லேஅவுட் தேவையோ அது தேர்ந்தெடுத்து ஆட் ஃபீல்ட்ஸ் கொடுத்து தேவையான ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே காமிக்குது. கிராண்ட் டோட்டல் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கனால கிராண்ட் டோட்டல் காமிக்குது. இந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் டெலிவரி வந்துட்டு ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கனால பிளேஸ் ஆஃப் டெலிவரி வந்து காமிக்குது. சென்னை டெலிவரிஸ்க்கு மட்டும் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கனால சென்னை டெலிவரிஸ் மட்டும் நமக்கு இங்கே சிகப்பு நேரத்தில் காமிக்குது. இப்போது கேன்பன் ரிப்போர்ட்டோட ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஓப்பன் ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். ரிப்போர்ட் கிரியேட் ஆன பிறகு கூட கேன்பனோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம மாற்றிக்கலாம். குரூப் காலம் பை அதுக்கு பிறகு கூட வந்து நம்ம மாற்றிக்கலாம். எம்டி வேல்யூ காலம். எம்டி வேல்யூ காலம் அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த ஃபீல்டை பொறுத்து குரூப் பண்ணுறோமோ அந்த ஃபீல்டில் வேல்யூ இல்லாத ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு எம்டி வேல்யூ காலமில் வந்துட்டு ஆட் ஆகிரும். இதை நம்ம ஷோ கொடுக்குறதோ இல்லை ஹைட் கொடுக்குறதோ நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல அதோட நேம் கூட நம்ம மாற்றிக்கலாம். டெலிட்டட் வேல்யூ காலம். டெலிட்டட் வேல்யூ காலம் அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்டேட்டஸை பொறுத்து குரூப் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்டேட்டஸில் ஒரு வேல்யூ மட்டும் நம்ம டெலிட் கொடுத்துட்டோம்னா அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு டெலிட்டட் வேல்யூ காலமில் வந்துட்டு ஆட் ஆகிடும். அதை நம்ம ஷோ கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லை ஹைலைட் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அதோட நேம் கூட நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஃபில்டர் காலம்ஸ் பையில் நம்ம மேனுவலி செலக்டட் வேல்யூஸ் கொடுத்து
எந்தெந்த ஸ்டேட்டஸ் மட்டும் அங்கே காமிக்கணுமோ அதை மட்டும் வச்சுட்டு வேற ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து அதை டெலீட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு பில்டை மட்டும் டெலீட் பண்ணுறேன் காமிக்கிறதுக்காக. சார்ட் காலம்ஸ் பையில் நம்ம அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ கஸ்டம் ஆர்டர் கொடுத்தா நமக்கு ஏற்ற மாதிரி சார்ட் பண்ணிக்கலாம். நான் கஸ்டம் ஆர்டர் கொடுக்குறேன். இங்கே எம்டி தான் எனக்கு ஃபஸ்ட்டு காமிக்கணும். அடுத்து சப்மிட், அடுத்து டேட்டட் அண்ட் அதர்ஸ் காமிக்கணும்னு கொடுத்துருக்கேன். ரெக்கார்ட் கவுண்ட் பெர் காலமில் ஷோ கொடுத்து ஒரு காலமுக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம காமிச்சிக்கலாம். கேன் ரிப்போர்ட்டில் அதிகபட்சமாக 50 காலம்ஸ் வரையும் தான் நம்மளால் காமிக்க முடியும். எம்டி காலம் அண்ட் டெலிட்டட் காலம் வந்துட்டு நம்ம காமிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கனால அந்த 2 காலமும் நமக்கு இந்த இடத்துல காமிக்குது. இந்த ரெக்கார்டு ஏன் நமக்கு எம்டி காலமில் இருக்குன்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு எம்டியாக இருக்கனால இந்த ரெக்கார்டு வந்து நமக்கு எம்டி காலமில் காமிக்குது. டெலிவர்டுங்கிற ஸ்டேட்டஸை வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டனால இந்த ரெக்கார்டு வந்து நமக்கு டெலிட்டட் அண்ட் அதர்ஸில் வந்து காமிக்குது. நம்ம ரெக்கார்டோட கவுண்ட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கனால ஒரு காலமுக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டேட்டஸ் படி நமக்கு கவுண்ட் பண்ணி காமிக்குது. நம்ம எப்படி சார்ட்டிங் பண்ணியிருக்கோமோ கஸ்டம் ஆர்டர் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சார்ட் பண்ணி காமிக்குது. பில்டுங்கிற ஸ்டேட்டஸை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டனால அந்த காலம் வந்து நமக்கு காமிக்கலை. இதுக்கு முன்னாடி உள்ள லிஸ்ட் ரிப்போர்ட்டோட ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோலேயே ஃபில்டர், சார்ட்டிங், குயிக் ஃபில்டர், கஸ்டம் ஃபில்டர் இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னா இந்த வீடியோ மேலே உள்ள ஐ ஐக்கானை கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். கேன் ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது மற்றும் அதில் உள்ள ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.